அதாவதுங்க, இதில் 2-3 பாயிண்ட்டை நீங்கள் கூர்ந்து பார்க்கணும். ஹோம் மினிஸ்டர் வந்து அமித்ஷா இப்போ ரீசெண்டாக புதுக்கோட்டைக்கு வந்திருந்தார். அப்போ வந்து அவர் முன்னால் வந்து தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் நாயனார் நாகேந்திரன் அவர்கள் இதுக்கு விஜய்க்கும் இதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை, விஜய் இதில் குற்றவாளி கிடையாது, இதில் மொத்த குற்றமும் செய்தது செந்தில் பாலாஜி என்று தீர்ப்பளித்து விட்டார். அதாவது எந்த சிபிஐ யாருக்கு கீழே ஒர்க் பண்ணுதோ அந்த ஹோம் மினிஸ்டருக்கு கீழேயே அவரை வைத்துக்கொண்டு மேடையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் விஜயை குற்றவாளி அற்றவர் என்று குற்றமற்றவர் என்று நிரூபித்து செந்தில் பாலாஜியை குற்றவாளி என்று அவர் வந்து தீர்ப்பளிச்சிட்டார். எனவே வந்து இந்த கேஸ் எப்படி சிபிஐ ஹேண்டில் பண்ணுன்ற போக்கு வந்து நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதுபடி பார்த்தா இது பியூர் ஆக்சிடெண்ட்டு, இதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவர் விட்னஸ் சம்மன் தான் பண்ணியிருக்காங்க. இது யாரோ ஆதவர்ஜனாவும் புஷி ஆனந்தும் சேர்ந்து கூட்டம். இந்த கூட்டத்துக்கு கெஸ்ட் ரோலாக வந்து விஜய் மேற்பார்வையிடுறதுக்காக ஐ விட்னஸ்க்காக வந்தார். அவர் வரும்போது வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு. அதனால் நீங்கள் பார்த்த சம்பவத்தை ஐ விட்னஸாக நீங்கள் வந்து விட்னஸ் சம்மன் உங்களுக்கு கூப்பிடுறோம், வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க என்று தான் சிபிஐ அழைத்திருக்கிறது என்று நிர்மல்குமார் சொல்கிறார். இதுதான் வந்து இவங்களுடைய இது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவத்தினால் 41 பேர் செத்தது உண்மை. ஏற்கனவே இந்த ஸ்டேட்டிக் க்ரௌடு 27,000 பேர் அங்கே ஸ்டேட்டிக் க்ரௌடு கூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கையோட ஒரு பஸ்ஸோடு சேர்த்து ஒரு 7,000 பேரை கூட்டிகிட்டு வர்றாரு, அந்த ஊர்வலத்தில் வர்றாரு. ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே போலீஸ் தடுத்து நிறுத்தி இந்த க்ரௌடில் போனீங்கன்னா க்ரௌடு பஸ்ட் ஆயிரும் என்று டிஎஸ்பி எச்சரிக்கை செய்கிறார். அந்த எச்சரிக்கையை மீறி போன்னு சொன்னது யார், அதை உத்தரவிட்டது யார்? விஜயா, ஆதவர்ஜனாவா, புஷி ஆனந்தா, டிரைவரா, இல்லை வந்து சிஆர்பிஎஃப் போலீஸா, இல்லை வந்து எஸ்காட்டா? யார் உத்தரவிட்டது? இந்த எச்சரிக்கையை விஜய்க்கு சொன்னாங்களா, இல்லை எச்சரிக்கையை வந்து அந்த பக்கத்தில் தொங்கிட்டு வரக்கூடிய நிர்மல்குமார்கிட்ட சொன்னாங்களா, இல்லை ஆதவர்ஜனாட்ட சொன்னாங்களா, இல்லை புஷியானந்தரை சொன்னாங்களா? இவங்க யாருடைய உத்தரவை பெற்று அந்த பஸ்ஸில் இல்லை பரவாயில்ல நாங்கள் அங்கே போய் தான் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்தது? இதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸு இருக்குது. அப்போ இந்த கூட்டத்தில் ஸ்டாட்டிக் க்ரௌடில் போய் இடித்தது யார்? அப்போ அது நாலேஜோடு போனாங்களா, வித்தவுட் நாலேஜில் போனாங்களா? அங்கே போனால் க்ரௌடு பஸ்ட் ஆயிரும்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்து ஸ்டாம்பீட் ஆகும்னு அர்த்தம். ஸ்டாம்பீட் ஆகும்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்து உயிரிழப்பு ஏற்படும் என்று அர்த்தம். இது போலீஸ் எச்சரிக்கையை மீறி சென்றது யார் என்பது அதுதான் அங்கே தான் குற்றம் ப்ரூவ் பண்ணப்படுகிறது. அப்போ வித்தவுட் இன்டென்ஷன் ஓகே ஃபைன், இன்டென்ஷன் கிடையாது, ஆனால் நோயிங்லி தெரியும் போனால் அங்கே உயிரிழப்பு ஏற்படும், ஸ்டாம்பீடு ஏற்படும், க்ரௌடு பஸ்ட் ஏற்படும் என்று எச்சரித்த பின்பும் அதை மீறி சென்றது யார், உத்தரவிட்டது யார்? இங்கே தான் கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாங்கன்னா சிபிஐ ஒழுங்காக விசாரணை நடந்துச்சு அப்படின்னா செக்ஷன் 304A வந்து கல்பபிள் ஹோமிசைடு, இது வந்து க்ரௌட் கண்ட்ரோல், புவர் பிளானிங், நோயிங்லி, அதாவது வித்தவுட் இன்டென்ஷன் நோயிங்லி இது நடந்திருக்கு அப்படின்னா அப் டு 2 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட்டு ஆர் ஃபைனு, இல்லைன்னா போத். நார்மலாக ஸ்டாம்பீடு கேஸில் இதுதான் நடக்கும். ஒன்று ஃபைன் போடுவாங்க, இல்லைன்னா 2 வருஷம் சிறை தண்டனை, இல்லைன்னா வந்து 2 சேர்ந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து செக்ஷன் 304. இதை வந்து சில நேரங்களில் இந்த உத்தரவு, இந்த போலீஸுடைய உத்தரவை வேணும்னே மீறி இருக்காங்க. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியரு, ஆர்கனைசேஷனுடைய ஃபெயிலியரு, ஆர்கனைசர்ஸ் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணலை. இது எல்லாமே ஒரு அஜாக்கிரதைன்ற அளவுல தானே சார் வரணும். வந்த அந்த மரணங்கள் எல்லாமே கடுமையான டீஹைட்ரேஷன்ல நடந்திருக்கு. இறந்தவங்க யாரும் இந்த அந்த நாளில் தாவேக ஆதரவாளர்கள் கிளப்பி விட்டது மாதிரி கத்தி குத்துல யாரோ கத்தியால குத்துனாங்க அப்படின்னும் அல்லது வேற காரணங்களாலேயோ பெரும்பாலான மரணங்களில் ஒருத்தர் கூட கத்தி குத்து இல்லை, ஒருத்தர் உடம்புல இரத்த காயம் இல்லை. இறந்தவர்களுடைய இறப்புக்கு மிக முக்கியமான காரணம் நெடுநேரம் வெயிலில் காத்திருந்ததும் ஒரு கடுமையான டீஹைட்ரேஷன் தான் காரணம். அதற்கு பிறகு வந்து அதன் விளைவாக வந்து நெரிசல்ல மூச்சு திணறி கொஞ்சம் பேர் இறந்துருக்கிறாங்க.
இதுல வந்து அஜாக்கிரதையாக செயல்பட்டாங்கன்னு சொல்லலாமே தவிர இதனால நடந்தது வேண்டுமென்றே இவங்க செஞ்சாங்க இல்ல 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 அதுதான் சொல்றேன். அது வேண்டுமென்றே செஞ்சாங்கன்னா அது பேர் மர்டர்ல 302 வந்துரும்ல. அது டைரக்டா மர்டர், டெத், லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் வந்துரும்ல. அது வராது இல்லைங்க. அது அப்ளிகபிள் ஆகாது. இது கல்பபிள் ஹோமிசைடு. சரி சார், 304 சிபிஐ ஹேண்டில் பண்றத செப்டம்பர் மாதம் நடந்து முடிஞ்ச சம்பவத்தை அப்படியே டிராக் பண்ணி க்ளோஸ் டு எலெக்ஷன்ஸ் கூட்டணிகள் முடிவாகிற அல்லது அணி சேர்க்கைகள் நடக்கிற நேரத்தில் இந்த விசாரணையுடைய இறுதி சூடு பிடிக்குது. இது அவங்க அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி விசாரிச்சு இருந்திருக்க முடியும். விஜய்கிட்ட சென்னையிலே ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்க முடியும். டெல்லிக்கு வரவழைச்சு பண்ணுறது அப்படின்றதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கலாக என்ன செய்தி இருக்குது சார்? அதாவது 2-3 விஷயத்தை நீங்கள் பார்க்கணுங்க. அதாவது வந்து இது மர்டரில் வராது, 302 வராது. ஓகே, ஃபைன். இது வந்து கல்பபிள் ஹோமிசைடு பார்ட் 1 304 பார்ட் 1 வந்துச்சு அப்படின்னா இதுக்கு லைஃபு 10 இயர்ஸு. கல்பபிள் ஹோமிசைடு 304 பார்ட் 2 வந்துச்சுன்னா 10 இயர்ஸு ஃபைனு. இது வந்து காசிங் டெத் பை நெக்லிஜென்ஸில் வருது. அப்போ 304A. அப்போ அதில் 2 இயர்ஸு ஜெயிலு ப்ளஸ் ஃபைனு 2 சேர்த்தும் போடலாம், இல்லைன்னா தனித்தனியாக கொடுக்கலாம், ஃபைன் போட்டு விட்டுறலாம். ஸோ இப்போ இந்த 3யுமே வந்து இந்த பயத்தை காட்டியிருப்பாங்கல்ல விஜய்க்கு. இந்த பயத்தை கண்ணில் காட்டியிருக்குமா சிபிஐ காட்டியிருக்குமா காட்டாத? அங்கே தான் அரசியல். அப்போ நீ தம்பி நீ எங்கே போய் நாங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னா சிபிஐ எப்படி நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு கேஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். வெஸ்ட் பெங்காலில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், மகாராஷ்டிராவில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து உனக்கும் நடக்கும் அப்படின்ற பயத்தை வந்து விஜய் கண்ணில் காட்டியிருப்பாங்க 2 நாளில். இந்த 5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து உன்னைய ஃபைன் போட்டு விடலாம், உன்னைய 2 வருஷம் பிடிச்சி உள்ளே வைக்கலாம், எலெக்ஷன்லேயே நீ கண்டெஸ்ட் பண்ணாமல் உன்னை ஆக்கலாம். நாங்கள் சொல்கிறத நீ கேட்கல அப்படின்னா அப்போ எந்த வழியிலையும் உன்னை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும் என்ற அரசியல் அந்த சிபிஐ மூலமாக இங்கு நடத்தப்பட்டிருக்கிறது என்பது வந்து தெளிவாக தெரிகிறது. இதில் வந்து நீங்கள் வந்து வேற உள்நோக்கம் கற்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து எல்லா வழியிலையும் வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீயாகவும் விடலாம். ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டுலாம். இது ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இவர் விஜய் வரல, விஜய்க்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி செந்தில் பாலாஜி டூப்ல போட்டு வந்தாரு. போடணும், நெருப்பாற்றுல நீந்தணும், தனக்கு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும், ஒரு அடக்குமுறை ஏவப்பட்டா அந்த அடக்குமுறைக்கு முகம் தரணும். அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க துணிச்சலாக எதிர்த்து நிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பொலிட்டிக்கலா சர்வே பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் வெறும் மிரட்டலுக்கு அஞ்சுறவங்க எப்படி அரசியல் தலைவரா இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் சுமந்த் குறுக்கிடுறார். ஒரு நிமிஷம் டாக்டர் சுமந்த். இங்க வந்து சத்தமே இல்லையே, ஃபைனலா சத்தமே இல்லையே. இங்க வந்து எதிர்ப்பு குரல் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லையே. வெறும் ஹேசியத்தின் அடிப்படையில் எதுவுமே. ஆனா நிஜமாவே இது ஸ்கிரிப்டுக்கு நல்லா சூப்பர் ஸ்கிரிப்டா இருக்குது. உண்மையா கூட இது எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத ஒரு என்ன கேசியம்? இப்ப நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? சிபிஐ உங்ககிட்ட சொன்னாங்க. You tell me, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? சிபிஐ கூப்பிட்டு உங்ககிட்ட சொன்னாங்களா விஜய் தான் மறுத்தாரு அப்படின்னு சொன்னாங்களா? சிபிஐ கூப்பிட்டு சொல்லணும் அவசியம் இல்லங்க. செக்ஷன் கூட தெரியலன்னா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐபிசி செக்ஷன்ல என்ன இருக்குன்றத சொல்றேன் நான். சிபிஐ சொல்லணுமா எனக்கு? யார் சொல்லணும்? உங்கள மாதிரி ஹேசியம் பில்ட் பண்ணுவாங்களா? இது எதுவுமே கிடையாது, குற்றவாளியே இல்ல. அப்ப குற்றம் செஞ்சது அதை போய் விட்னஸ் தான் பார்க்க போனார் அவர் விஜய். விஜய் நாங்க கேஷுவல் இன்வைட்டியாது. விஜய் ஆர்கனைஸ் பண்ணலையா அந்த மீட்டிங்க? விஜய் ஆர்கனைஸ் பண்ணலையா மீட்டிங்க? புஷி ஆனந்த் யாரு? ஆதவர்ஜுனா யாரு? ட்வீட் போட்டது யாரு? குபேந்திரன் அப்ரூவ் பண்ணது யாரு? போலீஸ் அப்ரூவ் பண்ணது யாரு? இல்ல யார் அப்ரூவ் பண்ணது? கரூர் சம்பவம் டிஎஸ்பி சொன்னாரா இல்லையான்னு அவர் சுமந்த் கேட்குறாரு. அது சம்பந்தம் 3 பிரஸ் மீட் நடந்தது. ஒன்று வந்து ஏடிஜி லாண்ட் ஆர்டர் அன்னைக்கு உடனே போய் மறுநாள் பேட்டி கொடுத்தாங்க. அது உண்மை என்று அர்த்தம் இல்லை. இல்ல பேட்டி கொடுத்தாரு. ஒரு நிமிஷம்
பேட்டி நீங்க கொடுத்தாரு. பாத்தீங்களா? டெலிபோன் அதன் பிறகு அமுதா ஐஎஸ் பேட்டி பாத்தீங்களா? கொடுத்தாங்க. மத்தவங்க ரெவன்யூ சொல்றதெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல ஏசி பேட்டி கொடுத்தாங்க. தலைமைச் செயலகத்துல ஏங்க, ஏடிஜி அவங்க லாண்டார் பேட்டி சொல்லிட்டாங்கன்னா கொடுத்தாங்க. உண்மைங்களா? அதன் பிறகு செந்தில் பாலாஜி ஆமாங்க. டிவி ஸ்கிரீனை வச்சு நீங்க தான் legal expert. பார்ட்டா எடுத்து போட்டார். அந்த பார்ட்ல ஒரு Right. ஒரு இடத்துல வந்து அப்போ- டிஎஸ்பி உள்ள போய் அப்போ தயவு செய்து செந்தில் இதுக்கு மேல பாலாஜி போகாதீங்க, அவர்கள் கூறுவது எல்லாம் அங்க போன உண்மை கிரவுண்ட் என்றால் இருக்குன்னு ஏன் சொல்லி அவங்க மீது டிஎஸ்பி கேஸ் சொன்னதாக போடணும்? withdraw பண்ணிடலாமே. 3 பிரஸ் மீட்லயும் பதிவாகி இருக்கு. இதனால இது யாரும் இது சொந்தமா கதையெல்லாம் எழுதல, ஸ்கிரிப்ட் இல்ல, டைலாக் இல்ல, ஒரு நடந்த நிமிஷங்க. சம்பவத்தை அதிகாரிகள் காவல்துறை பேட்டி அப்படிதாங்க கொடுத்திருக்காங்க. சொல்லுவாங்க. காவல்துறை வந்து பத்திரிகை நாங்க சொல்லவே இல்ல. என்னங்க அபத்தமான ஒரு வாதம். இல்ல இல்ல இப்ப அவர்தான் அபத்தமான சொன்னாரு. ஒரு டிஎஸ்பி வாதமா சொன்னாரு. இருக்குது. யார் சொன்னது? காவல்துறை அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காவல்துறையில நிர்மல்குமார் பேசுனது எவ்வளவு காவலர்கள் CBI தான் பதிலடி என்கவுண்டருக்கு கொடுக்கணும்ன்றாரு. punishment வாங்கியிருக்காங்க. ஆனா ஆமாங்க, அரசு தரப்புக்கு நாங்க இவர் பதிலடி encounter பண்ணோம்னு யாராவது கொடுத்தாரு. ஏன்னா சொன்னாங்களா? இவர்தான் சிபிஐ பண்ணல. நிர்மல்குமார் எப்படி நம்புறீங்கன்னா எனக்கு சிபிஐ தெரியாதுங்க. தான் நிர்மல்குமாரை எனக்கு மறுக்கணும்னு இப்பதான் சொன்னாரு. தெரியாதுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா மத்தவங்க பேசுறதுக்கு இவர் மறுப்பு தெரிவிப்பாரு, சிபிஐ மறுப்பு தெரிவிக்க தேவையில்லை. ஏன்னா இவர் தான் சிபிஐயோட CBI ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல. சொல்லணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.